ரீசெண்டாக ஐ வாஸ் chatting with few of my friends. அப்போ நிறைய விஷயங்களை பற்றி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்கே என்னோட ஒரு ஃப்ரெண்டு she got very upset because she did not know what they are talking. சில சமயம் நமக்கும் இந்த மாதிரி தோணும், என்னடா என்ன டாபிக் பேசுகிறாங்க, இது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. தட் டைம் we will feel very low. நமக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இல்லையோ, நமக்கு நிறைய விஷயம் தெரியலையோ உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயமும் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் ஒருத்தருக்கு? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உலகத்தில் இருக்கிற நாலேஜில் எல்லாருக்குமே ஒரு கைப்பிடி அளவு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏன் தோணுது அப்படின்னு சொன்னால், இதுதான் வந்து சோலார் பிளக்ஸ் சக்கரால ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸை நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த நீட் ஃபார் டு பி அட் பார் வித் எவ்ரி ஒன், எல்லாரோடையும் சமமாக நம்ம இருக்கணும் அப்படின்றதோ, இல்லை எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாக பவர்ஃபுல்லாவோ இல்லை ஸ்ட்ராங்காவோ இருக்கணும் அப்படின்ற நீடும் நமக்கு இருக்கிறது தான் அந்த காரணம் இந்த மாதிரி யோசிக்க வைக்கும். சக்ரா கிரஃப தெரப்பியை யூஸ் பண்ணி இந்த சோலார் பிளக்ஸ் சக்ரா இம்பேலன்சஸை ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ணலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது செல்ஃப் ஒர்த் இன்க்ரீஸ் ஆகுது, அட்டென்ஷன் சீக்கிங் அதே மாதிரி கம்பேரிசன் குறையும், அட்டென்ஷன் சீக்கிங் குறையும். அது மட்டும் இல்லை, நீட் ஃபார் ப்ரூவிங் செல்ஃப் டு அதர்ஸ், இந்த ப்ராப்ளம் எல்லாமே தானே சரியாக போகும். சக்ரா கிரஃபோ தெரப்பி டெய்லி 10 நிமிஷம் எழுதினா போதும், நம்மளுடைய எல்லா சக்ரா பேலன்ஸிங்கும் தானே நடக்கும். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வாரம் நான் ஒரு ஃப்ரீ வெபினார் பண்ணுறேன். சக்ரான்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புகிறேன்.